ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத வேத புத்தகம் சொல்லியிருக்குது. உங்கள் ஊழியக்காரரை கூப்பிட்றீங்க, உங்கள் ஊழியக்காரர் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை கேட்டு உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு. இப்போ ஊழியக்காரருக்கு உடம்பு சரியாக போச்சு, அவர் என்ன பண்ணுவார்? அவருக்காக யார் ஜெபம் பண்ணுவா? யார் ஜெபம் பண்ணுவா? புரிஞ்சவங்க கையில் வைத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சோர்ந்து உள்ளர போகிற மாதிரியே தெரியுது. கையில் வைத்தலாங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு. சில நேரம் ஊழியக்காரரும் பலவீனப்படுவார், ஊழியக்காரரும் மனசுதான். ஸ்தோத்திரம். அப்போ ஊழியக்காரர் பலவீனத்தோடு இருக்கும் பொழுது, சுகபீனத்தோடு இருக்கும் பொழுது சபையார் அவருக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுருவை என்ன பண்ணாங்கனாக்க சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. சிறைச்சாலையில் வச்சுட்டு அவனை என்ன பண்ணாங்கனாக்கா, ஸ்தோத்திரம், பஸ்கா பண்டிகை வரும் பொழுது சிறைச்சேதம் பண்ணலாம், சிறைச்சேதம்னா கழுத்தை வெட்டிடலான்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, ஆயத்தம் பண்ணுறாங்க. பேதுருவை கொண்டு போய் எங்கே வச்சுட்டாங்கனாக்க சிறைச்சாலையில் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவனுக்கு 4 அடுக்கு காவல். முதல் அடுக்கு, 2வது அடுக்கு, 3வது அடுக்கு, 4வது அடுக்கு. அப்போ 4 காவல் இருக்குது. எந்த காவலையும் தாண்டி என்ன பண்ண முடியாதுனாக்க பேதுருவால் வெளில வர முடியாது. ஆனால் பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி ஜெபித்தார்கள். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. ஜெபித்த உடனே கர்த்தருடைய சமூகத்துக்கு அந்த ஜெபம் போனது. ஜெபம் போன உடனே கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். நீ போ, பேதுருவை விழாவில் தட்டி எழுப்பு, அவனை 4 காவலையும் கடந்து வரும்படிக்கு வெளியில் கொண்டு வா. நகரத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசலையும் தாண்டி அவன் அந்த சபையார் எந்த இடத்துல கூடி ஜபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ என்ன பண்ணாக்க அவனை விடுவித்து கொண்டு வந்து வெளியில் விடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. தேவதூதன் நடு இரவிலே வந்து பேதுருடைய விழாவில் தட்டி எழுப்பி, ஸ்தோத்திரம், அந்த சிறைச்சாலின் கதவுகள் திறக்கப்படும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்து 1ஆம் காவலை கடந்து, 2ஆம் காவலை கடந்து, 3ஆம் காவலை கடந்து, 4வது காவலையும் கடந்து நகரத்துடைய பெரிய கதவு அண்டைக்கு வந்து அதுவும் திறந்து, அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கனாக்க பேதுருவை விட்டுட்டு தேவதூதன் மறைந்து போகிறான். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை பேதுரு அதே சிறைச்சாலையில் இருந்திருந்தாக்க நிச்சயமாக பேதுருடைய தலையில் ஒரு பெரிய வெட்டு விழுந்திருக்கும். ஸ்தோத்திரம். அவன் மரித்து போயிருப்பான். ஸ்தோத்திரம். சபையார் ஜெபிக்கிறாங்க, பேதுருக்கு விடுதலை. ஸ்தோத்திரம். சபை எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறோம், எல்லாருக்கும் விடுதலை. புரிஞ்சோம்? கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.